ஏங்க, போனவ ஒழிஞ்சு போறான்னு விட்டு தொலையாம இப்போ எதுக்காக அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றீங்க? இங்க பாருங்க, இது என் வீடு. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாருங்க, ஸ்ருதி கூட இப்பதான் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ போன ராசி தான் இப்போ ஸ்ருதியுமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, இங்க பாரு விஜயா, நானே உடம்பு சரியில்லாம இருக்கேன். ஆனா நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளவுதான். ஜாக்கிரதை, எழுந்து போ, என் முகத்துல முழிக்காத. மீனா பாவம், அவளை எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பினியோன்னு தெரில. இன்னமும் அவ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. ஏப்பா முத்து, முடிஞ்ச வரைக்கும் மீனாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலையுமே ரூமுக்கு மெதுவா நடந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க இருந்த ஸ்ருதியோ இங்க முத்துவை பார்த்து, ஏன் முத்து, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க பழகுழலு அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து கேட்க, அங்கிளை யாரோ வந்து பைக்கில் இடிச்சு தள்ளிட்டு போனதா அங்கிள் சொன்னாரு. ஒருவேளை அந்த வண்டிக்காரனை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணலாம்ல. அவன் நல்லவனா இருந்தா கண்டிப்பா அந்த வண்டியை நிப்பாட்டி அங்கிளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவனே கூட ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் பக்காவா திட்டம் போட்டு தான் இந்த மாதிரி அங்கிளை இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி சொல்ல, உடனே இங்க முத்துவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் ஸ்ருதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அருண், அதான் சீதாவோட புருஷன், அந்த அருண் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தான், இந்த மாதிரி உன் அப்பாவை ஏற்றி கொலை பண்ணா அப்போ நீ என்னடா பண்ணுவேன்னு என்னை கேட்டான். ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருப்பானா? அவனே பண்ணாலும் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இங்க முத்து சொல்ல, உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, கண்டிப்பாக அவர் அந்த அளவுக்குலாம் போவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது சம்பவம் இடத்துல நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாம் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போனவனை நாம் பிடிக்கலாம். என்ன சொல்கிறீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ஒரு பெரிய ஐடியாவை கொடுக்க, இங்கே முத்துவுக்குமே சூப்பர் பல்லக்குரல், நீ இருக்க வச்சு தான் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. சரி, நான் இப்போவே என் ஃப்ரெண்டு செல்வத்தை அழைச்சிக்கிட்டு நேராக நான் சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இங்கே ஸ்ருதியுமே தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்து தன்னோட ஃப்ரெண்டு செல்வத்தை அழைச்சிக்கிட்டு அதே மாதிரி இங்கே அண்ணாமலையோட ஃப்ரெண்டான பரசவையும் அழைச்சிக்கிட்டு நேராக ஆக்சிடென்ட் நடத்தின இடத்துக்குமே போக, அங்கிள் நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, இங்க பாருப்பா முத்து, எனக்கு தெரியாதா, நானும் அண்ணாமலையும் சேர்ந்து தான் இந்த வழியை நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்படியே நடந்து வரும்போது எதிரில் ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பைக்கை வேகமாக எடுத்துட்டு வந்து இடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துட்டான். நின்று கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பரசு சொல்ல, இங்கே முத்துவுக்கோ ஒரு சந்தேகம் வருது. அப்போ இது கண்டிப்பா பக்காவா திட்டம் போட்டு தான் நடத்தியிருக்கான். டே செல்வம், இங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட நாம ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து சொல்ல, இங்க அக்கம் பக்கம் இருக்க வீட்டுங்கள்லையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருப்பா, அதெல்லாம் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொடுக்க மாட்டோம். உங்களால முடிஞ்சா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அங்க இருந்த வீட்டு ஹவுஸ் ஓனருங்களுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மறுக்க, உடனே இங்க முத்துவோ அவங்க காலில் விழாத குறையா ரொம்ப கெஞ்சி கேட்க, அதுல ஒருத்தர், இங்க பாருப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை அங்க முத்துக்கிட்ட போட்டு காட்ட, இங்க முத்துவோ அந்த வண்டியோட நம்பரையுமே எடுத்துடுறாங்க. ஏ செல்வம், பலகுரல் சொன்ன மாதிரியே அந்த பைக் நம்பரை எடுத்தாச்சு. இப்போ பலகுரல் கிட்டேயே நாம என்ன பண்றதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி பேசி, இந்த மாதிரி பைக் நம்பரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, முத்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த நம்பரை சென்ட் பண்ணுங்க. நான் அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு, எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதியுமே அந்த பைக் நம்பரை வாங்குறாங்க. வாங்கின கொஞ்ச நேரத்துல தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க கிட்ட கொடுத்து ஒரு வழியா அந்த பைக் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதி கண்டுபிடிச்சு அங்க முத்துக்கிட்ட சொல்ல, பலகுரலு, நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே நான் அவனோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்ட கொஞ்ச நேரத்துல முத்து அங்க செல்வத்தை அழைச்சிக்கிட்டு நேரா அந்த ஆக்சிடென்ட் பண்ண பைக்கோட வீட்டுக்குமே போறாங்க. ஒரு வழியா முத்து தன்னோட அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணவனோட வீட்டையும் கண்டுபிடிச்சு அந்த வீட்டு கதவை தட்ட, அந்த வீட்டுக்காரனும் வந்து கதவை திறக்க, டேய் நீ தானடா, நீ தானே என் அப்பாவை இடிச்சு தள்ளிட்டு நீ போனது, இங்க பாருடா, உண்மையை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ, இப்பவே நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த பைக்காரனை போட்டு முத்து அடி வெளுத்துவாங்க. சார் சார், நான் இல்லை சார்,
யாரையோ தப்பா நினைச்சுக்கிட்டு வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனுமே சொல்ல, ஆனாலும் இங்க செல்வமும் முத்துவும் அவனை போட்டு அடி வெளுத்துவாங்க. சார் சார் நான் சொல்லிடுறேன் சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்ல ஆக்சிடென்ட் பண்ணவன் சொல்ல, உடனே இங்க முத்து இருந்துகிட்டு உண்மையை சொல்லு, எதுக்காக என் அப்பாவை இடிச்சு தள்ளிட்டு போன? நீ யதார்த்தமா போயிருந்தா கண்டிப்பா திரும்பி வந்து ஒரு மனிதாபிமானத்துல என் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்ப. ஆனா திரும்பி கூட பார்க்காம நீ பாட்டுக்குன்னு வண்டி எடுத்து போயிருக்க. சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? நீயா பண்ணியா இல்ல யாராவது சொல்லி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து கேட்க, சொல்லிடுறேன் சார், எனக்கு பணம் கொடுத்தாங்க. யார் பணம் கொடுத்தது? சிந்தாமணி. சிந்தாமணி தான் சார் பணத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி அண்ணாமலைங்கிறவரு ரோட்ல நடந்து வருவாரு, அந்த ஆளை இடிச்சு தள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு தான் சார் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் உண்மையை சொல்லிட்டேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவனுமே ரொம்ப கெஞ்சி கேட்க, உடனே இங்க செல்வம் இருந்துகிட்டு, என்னப்பா முத்து, சிந்தாமணியா? அது யாரு? ஓ, மீனா தங்கச்சிக்கு போட்டியா ஒரு பொம்பளை அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னியே, அந்த பொம்பளையாப்பா? அது எதுக்குப்பா உன் அப்பாவை வண்டி வச்சு ஏத்தி இந்த மாதிரி கொலை பண்ண பார்க்கணும்? இல்லையேப்பா, இது எதுவும் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட இங்க செல்வம் முத்துவை பார்த்து கேட்க, அதுதான் செல்வம், எனக்குமே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் செல்வமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதி வெளியே வேலை விஷயமா போயிருக்க. ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு அங்க சிந்தாமணியும் அந்த சாமியாடி பொம்பளையும் இங்க காஃபி குடிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்களோ அந்த சிந்தாமணி அந்த சாமியாடி பொம்பளைய பார்த்து, ஏய், இப்போ எதுக்காக என்னை இங்க வர வச்சிருக்க? உனக்கு தான் அன்னைக்கே பணம் கொடுத்து அனுப்பிட்டேன்ல, அடிக்கடி என்னை பார்க்காதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, அட நீங்க வேறம்மா, நீங்க ஏதோ எனக்கு கொஞ்சம் தான் பணம் கொடுத்துருந்தீங்க, இப்போ எனக்கு பணம்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. நீங்க தானே சொன்னீங்க உனக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு தரேன்னு. அதனால தாம்மா நீங்க நான் ஃபோன் பண்ணும்போதும் எடுக்கல. சரி, உங்களை பார்த்து நேர்லையாவது பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். எனக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்படுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியாடி பொம்பளை சொல்ல, உடனே இங்க சிந்தாமணியோ, ஏய் என்ன, அன்னைக்கு தான் 50,000 கொடுத்தேன், நீ செய்த வேலைக்கு உனக்கு நான் இன்னும் வேற 50,000 கொடுக்கணுமா? என்கிட்ட 50,000லாம் இல்லை, இந்தா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி அந்த சாமியாடி பொம்பளை கிட்ட அந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்க, இதை எல்லாத்தையும் அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள வந்த ஸ்ருதியுமே ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து பாத்துடுறாங்க. இந்த லேடி அந்த சிந்தாமணி தானே? இது கூட பக்கத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ குறி சொல்ற சாமியாடி மாதிரி இருக்கு. ஒருவேளை அங்க மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனாங்களே, அந்த சாமியாடி பொம்பளையா இருக்குமோ? சரி, நாம எதுக்கும் இவங்க பேசுறத வீடியோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதி மறைஞ்சிருந்து அப்படியே சிந்தாமணியும் அந்த சாமியாடி பொம்பளும் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வீடியோவை தன்னோட போன்ல எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க ஸ்ருதி மறைஞ்சிருக்க, சிந்தாமணியும் அந்த சாமியாடி பொம்பளையும் அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் அதே சமயம் இங்க முத்து நேரா அங்க ஸ்ருதிக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ பலகுரலு, நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டேன். சிந்தாமணி தான் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்கிறது. ஆனா எனக்கு ஒன்று புரியல, எதுக்காக சிந்தாமணி பணத்தை கொடுக்கணும், அப்பாவை எதுக்காக ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப குழப்பத்தோட ஸ்ருதி கிட்ட கேட்க, உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு, என்ன சொல்றீங்க முத்து, சிந்தாமணி பணம் கொடுத்து அங்கிளை இடிக்க வச்சதா? முத்து, இப்போ நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமுமே அதிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, என்ன சொல்றீங்க பலகுரல்? ஆமா முத்து, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்ல வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வரும்போது அந்த சிந்தாமணியும் கூட ஏதோ சாமியாடி மாதிரி இருந்தது. அந்த பொம்பளையும் 2 பேரும் பணத்தை கொடுத்து ஏதோ பேசிக்கிட்டாங்க. அவங்கள நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்களே வீட்டுக்கு ஆண்டி ஏதோ ஒரு சாமியாடி பொம்பளையை கூட்டிகிட்டு வந்ததா, நீங்கள் அந்த பொம்பளையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதியுமே கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோவை அங்கே முத்துவுக்கு அனுப்ப, முத்துவும் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்ருதிக்குமே ஃபோன் பண்ணி, ஹலோ பலகுரலே, அந்த சிந்தாமணி கூட இருக்க அந்த சாமியாடி பொம்பளை தான் நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து சொல்ல, இது கேட்டதும் அங்கே ஸ்ருதிக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு முத்து, மீனாவை கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சி
அந்த சிந்தாமணி தான் ஆன்ட்டிய எந்த வகையில கவுத்தா கண்டிப்பா மீனாவை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு அந்த சிந்தாமணி நினைச்சிருக்கா போல இருக்கு. அதே மாதிரி தான் நடத்தியும் இருக்கா. கண்டிப்பா இதை விடக்கூடாது. நானும் வீடியோ ஆதாரத்தை வச்சிருக்கேன். நீங்க நேரா என்ன பண்ணுங்க, அங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி போனை வச்சுட்டு நேரா இங்க விஜயாவோட வீட்டுக்கு போக கொஞ்ச நேரத்துல முத்துவுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வாமா ஸ்ருதி வா. என்ன மறுபடியும் அங்கிளை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கியா? இங்க பாருமா, அடிக்கடி வந்து போறியே, அப்படியே நீ இங்கே இருந்துற. பாரு, ரவி முகமெல்லாம் ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா அங்க ஸ்ருதியை பார்த்து கேட்க, ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அண்ணாமலையை கூப்பிட அண்ணாமலை பொறுமையா ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்த அண்ணாமலையோ அங்க முத்துவை பார்த்து, என்னப்பா நீ இன்னைக்கு ஸ்ருதி கூட வந்திருக்க, என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, உடனே இங்க முத்து இருந்துக்கிட்டு, அப்பா எல்லாம் முக்கியமான விஷயம்தான்ப்பா. இது இருக்காங்களே அம்மா, மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்களே, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான்ப்பா. சிந்தாமணி தான் பக்காவா திட்டம் போட்டு அம்மாவை ஏமாத்தி அம்மாவுக்கு ஒரு மூட நம்பிக்கையை வர வச்சு இந்த வீட்டை விட்டு மீனாவை வெளியே அனுப்ப வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து சொல்ல, உடனே அண்ணாமலைக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னம்மா ஸ்ருதி, இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே, தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, இங்கே ஸ்ருதியோ, அங்கிள் உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே அந்த சிந்தாமணி தான். உங்களை அடிப்படை வச்சா கண்டிப்பா ஆன்ட்டி அந்த மூட நம்பிக்கையை முழுசா நம்புவாங்கன்னு சொல்லி அந்த சாமியாடி பொம்பளையும் அனுப்பிவிட்டு மீனா இந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா தாலி பாக்கியம் நிலைக்காதுன்னு சொல்லி பக்காவா திட்டம் போட்டு அந்த சிந்தாமணி அந்த சாமியாடி பொம்பளை கிட்ட பேசியிருக்கு. இதோ அந்த வீடியோ. அந்த சிந்தாமணியும் சாமியாடி பொம்பளையும் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு வந்திருந்தாங்க, பாருங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை அங்க அண்ணாமலைக்கு போட்டு காட்ட, இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு அங்க விஜயாவை முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவுமே, ஆமாப்பா இன்னைக்கு உங்களை ஆக்சிடென்ட் பண்ண அந்த பைக் ஆளுங்கள்ட்ட போய் கேட்டது கூட சிந்தாமணி பணம் கொடுத்து தான் இப்படி எல்லாம் பண்ணன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மீனாவால தான் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம மீனா மேல பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான்ப்பா. இவங்க இன்னமும் சிந்தாமணி கூட சேர்ந்து பேசிக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இதை கேட்டதும் அண்ணாமலைக்கு, பாத்தியா விஜயா, பாரு, நீயே இந்த வீடியோவையும் பாரு, அவன் சொன்னதையும் கேளு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த சிந்தாமணி கூட சேராதன்னு. அப்படி சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒன்றும் இல்லாத அப்பாவியான அந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்க, விஜயாவோ, இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஆன்ட்டி சிந்தாமணி அந்த சாமியாடி பொம்பளை கூட பேசுறத நீங்களே பாருங்க, பேசுறதும் இல்லாம பணத்தையும் கொடுக்குறாங்க. இதை விட ஆதாரம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அந்த ஆதாரத்தை காட்ட, விஜயாவோ அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.